So next topic வந்து molarity. Molarity வந்து represented by the letter capital M. ஓகேவா? Molarity na represented by capital M. Molarity என்ன definition? Number of moles of solute dissolved in 1 liter of solution. ஓகேவா? So molarity na number of moles of solute divided by volume of solution in liters. அதுதான் வந்து molarity. So for example 0.25 mole per liter அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0.25 moles of the solute present in 1 liter of the solution. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க 0.25 mole per liter அதாவது molarity 0.25 molar solution அப்படின்னா molar solution of sodium hydroxide அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0.25 moles of sodium hydroxide dissolved in 1 liter of the solution. அதுதான் அதுக்கு மீனிங் 0.25 molar solution அப்படின்னா 0.25 moles of the solute dissolved in 1 liter of the solution. அதுதான் molarity represented by capital M. ஓகேவா? அடுத்தது இது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். Calculate the molarity of a solution containing 5 grams of sodium hydroxide in 450 ml of solution கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதில் வந்து அவங்க amount of sodium hydroxide எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 grams mass of sodium hydroxide. volume of solution எவ்வளோ கொடுத்துருக்காங்க 450 ml. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம molarity கண்டுபிடிக்கணும். molarity ஃபார்முலா என்ன number of moles of solute number of moles of solute divided by volume of solution in liters. இதுதானே ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிப்பீங்க number of moles of sodium hydroxide எவ்வளோ give mass of sodium hydroxide divided by molar mass of sodium hydroxide. ஸோ மாஸ் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 grams. molar mass of sodium hydroxide எவ்வளோ 40 grams per mole. ஓகேவா? சோடியம் ஹைட்ராக்சைடோட மோலார் மாஸ் என்னன்னு பார்த்தோம்னா சோடியமுக்கு எவ்வளோ மோலார் மாஸ் 23, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு 40 வரும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இது வந்து மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஈக்குவல் டு எவ்வளோ வருது 40 கிராம் per mole. ஸோ இதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இப்போ இது டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது 0.125 மோல்ஸ் வரும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா molarity ஈக்குவல் டு என்ன வருது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ 0.125 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். நமக்கு வந்து வால்யூம் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 450 ml கொடுத்துருக்காங்க. ஸோ 450 ml லிட்டர்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் டிவைடட் பை 1000 போடணும் இல்லையா? ஸோ 450 ml லிட்டர்ஸாக மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து மோல்ஸு 450 ml லிட்டர்ஸாக மாற்றணும் அப்படின்னா இதை வந்து டிவைடட் பை 1000 போடணும் இல்லையா? ஸோ போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ என்ன வரும் 125 into 1000 டிவைடட் பை 450 போட்டுட்டோம்னா நமக்கு 0.278 மோல் per லிட்டர் வரும் இல்லையா? ஸோ அது வந்து 0.278 மோலார் சொல்யூஷன். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வருது
molarity of sodium hydroxide 0.278 molar solution. Okay. So இப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். calculate the molarity of the following solutions. First என்ன கொடுத்துருக்காங்க, 30 grams of cobalt nitrate hexahydrate in 4.3 liters of solution கொடுத்துருக்காங்க. இந்த சொல்யூஷனோட மோலார் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ ப்ராப்ளம் போடுவோம். இதில் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா மாஸ் ஆஃப் சொல்யூட், அதாவது மாஸ் ஆஃப் கோபால்ட் நைட்ரேட் ஹெக்ஸாஹைட்ரேட் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 grams கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.3 liters கொடுத்துருக்காங்க. மோலார் கான்சன்ட்ரேஷன் நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ மொலாரிட்டி என்ன ஃபார்முலா, மொலாரிட்டி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, மோல்ஸ் ஆஃப் solute divided by volume of solution. எதில் சொல்லணும், லிட்டர்ஸில். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து வேணும் இல்லையா. எப்படி கண்டுபிடிக்கிறது மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு, ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் தானே ஃபார்முலா. ஸோ மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் போட்டோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கிடைக்கும். இப்போ மாஸ் நம்மளுக்கு தெரியும், மோலார் மாஸ். ஸோ கோபால்ட் நைட்ரேட் ஹெக்ஸாஹைட்ரேட்டோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதோட அட்டாமிக் மாஸ் இன் கிராம்ஸு, இந்த எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ் இன் கிராம்ஸ் போட்டு ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மோலார் மாஸ் கிடச்சிடும். ஸோ கோபால்ட்டோட மோலார் மாஸ் எவ்வளோ, 59 ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே 2 இருக்கு இல்லையா, அதனால் 2 இன்ட்டு நைட்ரஜனுக்கு 14 ப்ளஸ் 3 இன்ட்டு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ 16 ப்ளஸ் 6 இன்ட்டு ஹைட்ரஜனுக்கு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆக்சிஜன் 16. ஸோ எல்லாமே போட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா மோலார் மாஸ் எவ்வளோ வருது, 291 கிராம் பர் மோல். ஓகேவா. ஸோ இதுதான் மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டு. ஓகே. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை molar mass. Okay. So number of moles of cobalt nitrate hexahydrate கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுதான் சொல்யூட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கோபால்ட் நைட்ரேட் ஹெக்ஸாஹைட்ரேட் in the solution வந்து எவ்வளோ, 30, given mass வந்து 30 grams divided by molar mass 291 gram per mole. ஓகே. ஸோ நம்ம டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.103 மோல்ஸ் வரும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ மொலாரிட்டி வந்து என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, 0.103 divided by volume of solution in liters எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.3 liters. ஸோ divided by 4.3 liters போட்டோம்னா ஆன்சர் வந்து என்ன வருது, 0.023 moles per liter. ஸோ 0.023 molarity. இதுதான் வந்து molar concentration of the solution answer. Okay.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பி பார்க்கலாம். பியில் என்ன கொடுத்துருக்காங்க, 30 ml of 0.5 molar sulfuric acid diluted to 500 ml கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்யூட் பண்ணுறாங்க. ஸோ டைல்யூட் பண்ண அப்புறமா அந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு 0.5 molar sulfuric acid கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கிவன் வந்து என்னென்னா 0.5 molar sulfuric acid அப்படின்னா என்ன மீனிங்? 0.5 molar sulfuric acid அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் sulfuric acid present in 1000 ml. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 0.5 molar sulfuric acidனா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் sulfuric acid present in 1000 ml, அதாவது 1 liter. 1000 ml equal to என்னது? 0.5 mole. ஓகேவா? 0.5 mole வந்து present in 1 liter of the solution. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். 0.5 molar sulfuric acidனா 0.5 moles present in 1 liter of sulfuric acid. ஓகேவா? அப்போ 30 ml எவ்வளோ இருக்கும்? ஏன்னா நம்ம அதுலேருந்து எவ்வளோ ml எடுக்கிறோம்? 0.5 molar சொல்யூஷன்லேருந்து 30 ml எடுத்து 500 mlக்கு டைல்யூட் பண்ணுறோம். ஸோ அந்த நியூ சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் இன் மொலாரிட்டி கேட்குறாங்க. புரியுதா? ஸோ அப்போ 1000 ml 0.5 mole இருக்குது. அப்போ 30 ml எவ்வளோ மோல் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் sulfuric acid in 30 ml எவ்வளோ? 30 ml equal to 1000 ml 0.5 mole இருக்குது. அப்போ 30 ml எவ்வளோ இருக்கும்? ஓகேவா? ஸோ 1000 ml 0.5 mole இருக்குது. அப்போ 30 ml எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 0.015 மோல் வருது. ஓகே. ஸோ 30 ml இவ்வளோ மோல்ஸ் இருக்குது. இப்போ இவ்வளோ மோல்ஸ் தான் எதில் இருக்கும்? 500 ml இருக்கும் இல்லையா? ஏன்னா 30 ml எடுத்து 500 mlக்கு மேக்கப் பண்ணுறோம். அப்போது கான்சன்ட்ரேஷன் என்ன? மொலாரிட்டி ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு இல்லையா? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் இல்லையா? ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு மோல்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 0.015 மோல்ஸ் வந்திருக்கு. வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 ml. ஓகே. 500 ml இதை லிட்டர்ஸாக மாற்றணுன்னா டிவைடட் பை 1000. ஸோ இப்போ இதை வந்து அப்போ எப்படி ரெசிப்ரோக்கலில் போட்டுக்கலாம் இல்லையா? இன்ட்டு மேலே வந்து 1000 போயிடும். ஓகே. ஸோ அப்போ வந்து இது வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? ஈக்குவல் டு 0.03 மோல் பர் லிட்டர். ஸோ மொலாரிட்டி ஈக்குவல் டு 0.03 molar solution. Okay, moles per liter. The answer. Dear students, next நம்ம பார்க்க போகிற டாபிக் molality. Molality is defined as the number of moles of solute per kilogram of solvent. Okay, so molality small m, molarity வந்து capital M, molality small m equal to moles of solute divided by mass of solvent in kilograms. இதுதான் ஃபார்முலா. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 1 mole per kilogram, அதாவது 1 molar solution of potassium chloride அப்படின்னா என்ன? 1 molar solution of potassium chloride அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா
1 mole of potassium chloride present in 1 kilogram of water. Okay, 1 mole potassium chloride அப்படினா 1 mole of potassium chloride in 1 kilogram of water. 1 mole of potassium chloride எவ்வளோ? molar mass 74.5 grams. Okay, so அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Calculate molality of 2.5 gram of ethanoic acid in 75 gram of benzene. So இதில் solute வந்து எது? ethanoic acid. solvent வந்து benzene. benzene வந்து solvent. ethanoic acid வந்து solute. ஓகேவா? ஸோ இப்போ molality என்ன ஃபார்முலா? moles of solute divided by mass of solvent in kilograms. Okay, mass of solvent in kilograms. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு moles of solute கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? mass of solute 2.5 grams கொடுத்துருக்காங்க. நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஓகே, மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வந்து எவ்வளோ வரும்? ஸோ அசிட்டிக் ஆசிட் வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம், C2H4O2. ஓகே, அப்போ தான் மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் வேணும்னா என்ன பண்ணணும்? இதில் இருக்க எலிமெண்ட்ஸோட மோலார் மாஸ் போட்டு ஆட் பண்ணோம்னா அசிட்டிக் ஆசிடோட மோலார் மாஸ் கிடச்சிடும். ஸோ இங்கே 2 கார்பன்ஸ் இருக்கா? 2 இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளோ? 12 ப்ளஸ் 4 இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1, அப்புறம் ப்ளஸ் 2 இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16 போட்டு ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 60 கிராம் பர் மோல். ஸோ 60 கிராம் பர் மோல், இதுதான் மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். இப்போ நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? மோல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸு டிவைடட் பை மோலார் மாஸ் போட்டோம்னா மோல்ஸ் கிடச்சிடும் இல்லையா? ஸோ மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் 2.5 grams. ஓகே, டிவைடட் பை மோலார் மாஸ் எவ்வளோ? 60 கிராம் பர் மோல். ஓகே, ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 0.0417 மோல்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மொலாலிட்டி வேணும்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம்ஸ். இங்கே மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து 75 கிராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை கிலோகிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மாஸ் ஆஃப் பென்சீன் இன் கிலோகிராம்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? 75 கிராம்ஸு டிவைடட் பை 1000 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிலோகிராம்ஸில் கிடச்சிடும் இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ வருது? 75 இன்ட்டு 10⁻³ kilograms. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். மொலாலிட்டி வந்து என்ன? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு எவ்வளோ வந்திருக்கு? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு 0.0417 டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டு எவ்வளோ? இங்கே இருக்கிறது 75 இன்ட்டு 10⁻³ ஸோ உனக்கு மோல்ஸு, இது வந்து கிலோகிராம்ஸு. ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வருது? 0.556 மோல் பர் கிலோகிராம். ஓகே, ஸோ இதுதான் மொலாலிட்டி ஆஃப் தி கிவன் சொல்யூஷன். Calculate the mass of urea required in making 2.5 kg of 0.25 molar aqueous solution.
ஸோ இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் யூரியா எவ்வளோ தேவைப்படுது இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு மோல்ஸ் என்ன ஃபார்முலா? மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸு டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகே, மோலார் மாஸ். இப்போ இவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? 0.25 மோலார் அக்வஸ் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மோல்ஸ் எவ்வளோ மோல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு? நம்பர் ஆஃப் மோல்ஸு மோல்ஸ் ஆஃப் சோடியம் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஈக்குவல் டு 0.25 மோலு. அப்போ மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட், மாஸ் ஆஃப் வாட்டர் அக்வஸ் சொல்யூஷன் சொல்லியிருக்கனால மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ? 1000 கிராம்ஸ். ஓகே, ஸோ அப்படின்னா 0.25 மோல்ஸ் ஆஃப் யூரியா இன் 1000 கிராம்ஸ் ஆஃப் சால்வெண்ட். அப்போ தான் உனக்கு 0.25 மோலால் அக்வஸ் சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம முதல்ல இந்த 0.25 மோலால் சொல்யூஷனில் எவ்வளோ யூரியா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அப்போ மாஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ், மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ் போட்டால் நமக்கு மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ அப்போ மோலார் மாஸ் நமக்கு தெரியணும். மோலார் மாஸ் ஆஃப் யூரியா என்ன? மோலார் மாஸ் ஆஃப் யூரியா ஈக்குவல் டு எவ்வளோ? ஸோ யூரியாவோட ஃபார்முலா வந்து NH2CO NH2. ஸோ நம்ம 2 போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே 2 NH2 இருக்கு இல்லையா? அதனால் 2 இன்ட்டு நைட்ரஜனோட மோலார் மாஸ் எவ்வளோ? 14 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு 2 இன்ட்டு 1. ஓகே, ப்ளஸ் கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16 போட்டோம்னா எவ்வளோ வருது? 60 கிராம் per மோல் வருது. ஓகே, ஸோ இப்போ மாஸ் ஆஃப் யூரியா present in 1000 grams of the solvent எவ்வளோ? mass of urea equal to எவ்வளோ வருது? moles into mass of urea வந்து என்ன? moles into molar mass இல்லையா? ஸோ moles வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.25. molar mass வந்து எவ்வளோ? molar mass வந்து 60 gram per mole. ஸோ அப்போ எவ்வளோ வருது நமக்கு? 15 grams வருது. ஸோ அப்படின்னா 15 grams of urea present in 1000 grams of the solvent. ஓகே, 15 grams of urea present in 1000 grams of the solvent. அப்போ தான் 0.25 மோலால் சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் அப்போ என்ன? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வேணும்னா என்ன பண்ணுவோம்? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து மாஸ் ஆஃப் சொல்யூட்டு ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். அப்போ இங்கே மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? 15, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ? 1000. ஸோ அப்போ 15 கிராம்ஸ், இது 1000 கிராம்ஸ். அப்போ எவ்வளோ வருது? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து 1015 கிராம்ஸு. ஓகேவா? ஸோ இதை நம்ம கிலோகிராமாக மாற்றினா டிவைடட் பை 1000. அப்போ 1.015 கிலோகிராம். ஓகே, ஸோ இப்போ வந்து 1.015 கிலோகிராமில் எவ்வளோ மாஸ் ஆஃப் யூரியா இருக்குது? 15 கிராம்ஸ் ஆஃப் யூரியா இருக்குது. ஓகேவா? ஸோ 15 கிராம்ஸ் ஆஃப் யூரியா 1.015 kilograms ஆஃப் சொல்யூஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 1.015 kilogram solution contains mass of urea equal to 15 grams. Okay, then mass of urea in
2.5 kilogram of solution. 2.5 kilogram of solution is equal to எவ்வளோ வரும் 1.015 kilogramல எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது 15 கிராம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ 2.5 kilogramல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 36.95 grams. ஸோ அப்ராக்சிமேட்லி 37 grams ஆஃப் யூரியா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து கால்குலேட் மொலாரிட்டி மோல் ஃப்ராக்ஷன் மூணும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 20% மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு, அதுக்கப்புறம் அதோட டென்சிட்டி, சொல்யூஷனோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து மொலாரிட்டி அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து என்ன, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு வந்து எவ்வளோ 20% சொல்யூஷன்னா 20 கிராம்ஸு. மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோ, மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறதுனால மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து 100 கிராம்ஸு. ஓகேவா, அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து என்ன, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வேணும்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் மாஸ் ஆஃப் சொல்யூட்டு போட்டோம்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கிடச்சிடும். ஓகேவா, ஸோ 80 கிராம்ஸு. ஸோ மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை கிலோகிராம்ஸாக மாற்றணுன்னா டிவைடட் பை 1000. ஸோ 1000ல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும் 0.80 கிலோகிராம்ஸ் வருது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மொலாரிட்டி மோல் ஃப்ராக்ஷன் எது கண்டுபிடிக்கணுன்னாலும் நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு தேவைப்படும். ஸோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு கண்டுபிடிக்கணுன்னா கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இல்லையா. ஸோ மோலார் மாஸ் வந்து என்ன, மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு, மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு ஈக்குவல் டு மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் எவ்வளோ 39 ப்ளஸ் அயோடினுக்கு 127. ஸோ ஆட் பண்ணோம்னா 166 கிராம்ஸ் பர் மோல். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு வந்து 166 கிராம்ஸ் பர் மோல். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடுனா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அப்போ மாஸ் வந்து இங்கே என்ன 20. ஓகே, ஸோ 20 grams divided by 160 grams per mole. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது ஆன்சர் 0.120 மோல்ஸ் வருது. 0.120 மோல்ஸு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொலாலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து மொலாலிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ மொலாலிட்டினா என்ன ஃபார்முலா, மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by mass of solvent in kilograms. Mass of solvent in kilograms. ஓகேவா, ஸோ மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.120 மோல்ஸு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டு. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து எவ்வளோ 0.08 kilograms. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது 1.5 mole per kilogram. இதுதான் வந்து மொலாலிட்டி ஆஃப் தி given solution. ஓகே, ஸோ மொலாலிட்டி வந்து 1.5 mole per kilogram வருது. சரியா,
then molarity. So molarity in a formula, molarity equal to moles of solute, molarity equal to moles of solute divided by volume of solution, in liters. Okay, so இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியணும். மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து நமக்கு தெரியணும். ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது? டென்சிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டியிலேருந்து நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு என்ன வரும்? மாஸ் பை டென்சிட்டி. மாஸ் பை டென்சிட்டி போட்டோம்னா வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் வந்துடும். மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் எவ்வளோ? 100 grams. டென்சிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் எவ்வளோ? 1.202 grams per ml, grams per milliliters. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 83.2 milliliters வருது. இதை லிட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா டிவைடட் பை 1000. ஸோ டிவைடட் பை 1000 போட்டோம்னா 0.0832 லிட்டர்ஸ் வந்துருமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மொலாரிட்டி, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். மொலாரிட்டி ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by volume of solution. So volume of solution in liters. So moles of solute வந்து எவ்வளோ? நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சது 0.12 moles divided by volume வந்து எவ்வளோ? 0.0832 liters. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மொலாரிட்டி கிடச்சிடும். ஸோ 1.44 மோலார் சொல்யூஷன். ஸோ மொலாரிட்டி ஃபார்முலா, மொலாரிட்டி ஈக்குவல் டு 1.44 மோல்ஸ் பர் லிட்டர். அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து சி என்ன கேட்குறாங்க? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு வேணும்னா என்ன பண்ணணும்? ஃபார்முலா வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு கேட்குறாங்க இல்லையா? ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டுட்டோம்னா நமக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு கிடச்சிடும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து என்ன? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு ஈக்குவல் டு 0.12 மோல்ஸ். இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வேணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வேணும்னா மாஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ? 80 grams. ஏன்னா 20% சொல்யூஷனில். ஸோ மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் வந்து 80 grams. மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து என்ன? 80 grams per mole. ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது ஆன்சர்? 4.44 moles வருது. ஸோ மாஸ் வந்து 80 grams, மோலார் மாஸ் வந்து 18 grams per mole வாட்டருக்கு. ஸோ டிவைட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இந்த கிவன் சொல்யூஷன் வந்து 4.44 moles வருது. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு divided by number of moles of potassium iodide plus number of moles of water. So number of moles of potassium iodide வந்து எவ்வளோ? 0.12.
ஓகே, டிவைடட் பை 0.12. வாட்டர் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸு 4.4. ஸோ 4.44. ஓகேவா? ஸோ 0.12 மோல் 4.44 மோல் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 0.12 0.12 mole divided by 4.56 moles. அப்போ டிவைட் பண்ணோம்னா 0.0263. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடு ஈக்குவல் டு 0.0263. இதுதான் ஆன்சர். ஓகே.